இவங்க எம்எல்ஏனா நான் தான் இங்க எம்எல்ஏ, அது எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப போட்டி ஓடுறது அவங்களும் நானும் தான் இங்க போட்டி ஓடுறோம். நீங்க தாமரைக்கு போட்டு போடுங்க. தாமரை அதிமுகவுக்கும் தாமரைக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. எப்படி நான் என்னதான் சொன்னாலும் இவன் மோடி ஆளுங்கிறாங்க. நம்ம போன இடத்துல எதிர்த்து இருந்தோம், இவர் மோடியை பேச சொல்லுங்க, திட்ட மாட்டாருமாங்க. காரணம் என்னன்னா, நல்ல மனுஷனை போய் நம்ம எப்படி திட்ட முடியும்? இந்த நாட்டுக்காக தைரியமான ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை திட்ட முடியுமா? அப்படி திட்டினா அவன் இந்தியனா இருக்க முடியுமா? ஒரு வலுவான ஒரு தலைவர். உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாரும் பயங்கரவாதத்தால சண்டையால போறனால எல்லா இடமும் பிரச்சனை. யாரு எந்த நாட்டிலும் நிம்மதியா எவனும் சாட முடியல, போக முடியல. நிம்மதியா ஒரு நாடு இருக்குன்னா அது இந்தியா தான். எந்த நாட்டிலும் நிம்மதி கிடையாது. எந்த ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் தங்க முடியாது, எந்நேரம் குண்டு வெடிக்குன்னு தெரியாது. ஆனா இங்க இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடியவனோ, பம்பாயில் இருக்கக்கூடியவனோ, கல்கத்தா இருக்கக்கூடியவனோ, சென்னையில் இருக்கக்கூடியவங்களோ, ஹைதராபாத் இருக்கக்கூடியவங்களோ எல்லாரும் நிம்மதியா ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க, ஏழை எளிய மக்கள் தொழில் பண்றாங்க, நிம்மதியா இருக்காங்க, குண்டு வெடிக்கல. ஆனா எல்லா பாகிஸ்தான்ல குண்டு வெடிக்குது, கத்தார்ல குண்டு வெடிக்குது, ஈரான், ஈராக்கு, ஓமன், மஸ்கட் எங்க பார்த்தாலும் குண்டு. கப்பல் போக முடியல, துபாயில குண்டு, குவைத்தில் குண்டு, ஏர்போர்ட்ல குண்டு, லண்டன்ல குண்டு, அமெரிக்காலையும் பிரச்சனை, இஸ்ரேல்ல பிரச்சனை, காசால பிரச்சனை, உலக நாடு முழுக்க பிரச்சனை. கார்ல போயிட்டு இருக்கல, கார் குண்டு, பழக்கடை கொடுத்தா பழக்கடையில் குண்டு. ஆனா இந்தியா அமைதியா இருக்கா இல்லையா? இந்தியாவில் கலவரம் நடக்குதா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. காரணம் யாரு? வலுவான ஒரு இரும்பு மனிதன் பாரத பிரதமர் மோடி இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு இந்தியா அமைதியா இருக்கு. அதனாலதான் நம்ம அற்புதமான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? டெல்லியில மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி. இவங்க இங்க வெற்றி பெற்றாங்கன்னா, இவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன உடனே என் கூட கோட்டைக்கு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நாங்க ஒன்னா போகணும். நாங்க ஒன்னாவே போய் பதவி ஏற்கணும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில. அங்க யாருக்கு ஓட்டு போட முதலமைச்சரா பதவி ஏற்க வர்றதுக்கு, எடப்பாடியார் வர்றதுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போற ஒவ்வொரு ஓட்டு வேஸ்ட். நீங்க பேரை தங்கப்பாண்டின்னு வச்சுக்கிட்டு பண்றது பூரா பித்தளையா, செய்யறது பூரா இரும்பு, பித்தளை, சுண்ணாம்பு, பழைய இரும்பு. அதனால நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, எந்த காரணத்தை போட்டு தடிக்கு கூட ஓட்டு போட விட்டுறாங்க. 10 வருஷம் இந்த ராஜபாளையம் தொகுதியை பாலாக்கி நாசம் பண்ணிட்டாரு. ராஜபாளையம் தொகுதியில் அவர் ஏதாவது செஞ்சாரா? ரயில்வே மேம்பாலம் கொண்டது நம்ம, பாதாள சாக்கடை கொண்டது நம்ம, பைப் லைன் கொண்டது நம்ம, தாமரவண்ணி கூட்டு கொடுத்துட்டு கிராமம் பூரா கொண்டது நம்ம, ராஜபாளையம் நகரத்துக்கு கொண்டது நம்ம, கொண்டா நகரை கூட்டு கொடுத்துட்டு பாஸ் பண்ணி பாதி வேலையை முடிச்சு வச்சது நம்ம. என்ன பண்ணீங்க? நாங்க கொண்டு வந்த கண் சிகிச்சை மருத்துவமனை கூட திறக்க முடியாம வச்சு கிடைக்கீங்க. அந்த மருத்துவமனை பில்டிங்கை திறந்து போட்டாங்க. ஆனா ஆஸ்பத்திரி டாக்டர் வரல, மூடித்தானே கிடக்கு. 2 மகப்பேறு மருத்துவமனைக்கு புதிய பில்டிங் கட்டி கொடுத்து நம்ம. நீங்க பஸ் ஸ்டாண்ட வியாபார நோக்கத்தோடு விரிவாக்கம் பண்றேன்னு பண்ணீங்க. அதை தாண்டி இந்த ராஜபாளையம் தொகுதிக்கு 5 வருஷத்துல திமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணுமே பண்ணல. ரிங் ரோடு நம்ம கொண்டது, அந்த வேலையும் சீக்கிரம் முடிக்கல. இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னா நடக்கும். அதுக்கு யாரு தேவை? ஒரு படித்த ஒரு பண்பாளர், விஷயம் தெரிஞ்சவங்க. இவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நான் கார்ல வரும்போது கூட சொன்னாங்க, அண்ணே நான் உங்க தங்க, நான் வெற்றி பெற்றாலும் நீங்க தான் எம்எல்ஏ. எப்பயும் போல இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.